ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். அண்ணாமலை அவர்கள் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகம் கட்சியை பற்றியும் சில தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. அதாவது டிவிக்கேவோ முதல்ல வர சொல்லுங்க, ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா ஷூட்டிங்ல தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்களா? சினிமா ஷூட்டிங்ல நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நடிகர் விஜய். ஸோ இதே மாதிரி எனக்கும் பவுண்டரியை கிராஸ் பண்ண தெரியும். அதனால டிவிக்கே அவங்களுக்குள்ள பவுண்டரியை தாண்டி பேசக்கூடாது. அண்ட் அதே மாதிரி விஜய் மாதிரி ஷூட்டிங் பார்ட்ஸ்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு நான் அறிக்கையை வெளியிடல, களத்துல இறங்கி போராடிட்டு இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு நாடக அரசியல்னு எங்களை சொல்றது நியாயம் இல்ல. அண்ட் 50 வயசுல தான் விஜய் அரசியலுக்கு வருவாரா? 30 வயசுல எங்க போனாரு? விஜய் தான் வந்து டிஎம்கேவோட மீட்டிங் நாங்க இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கர ட்ரிகர் ஆகி பேசியிருக்காரு. அதாவது தளபதி மேடை பேச்சிலும் சரி அறிக்கையிலும் சரி பிஜேபி அண்ட் டிஎம்கேவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டில் தளபதி மரியாதை குறைவான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணல. பட் அதை பார்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் ட்ரிகர் ஆகி இப்போ வந்து கதறிட்டு இருக்காரு. அண்ட் குஷ்பு, சரத்குமார்னு பிஜேபியிலுமே நடிகர்கள் இருக்காங்க. ஸோ நடிகர்கள் இடுப்பை கிள்றாங்கன்னா அப்ப நீங்க ஏன் அவங்கள வச்சிருக்கீங்க உங்களோட கட்சியில அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பா எல்லாரும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாரு. யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கிராக் பண்ணி இருக்கிறதுனால அவருக்கு ஓரளவுக்கு எல்லாத்திலயும் நாலேஜ் இருந்துச்சு. ஸோ அதனால சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவரு வேற ஏதாவது பார்ட்டியில இருந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல வெற்றி எங்கேயாவது கிடைச்சிருக்கும். பட் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு சவுக்கியால அடிச்சுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணாரு. ஸோ அவரோட சுயத்தை இழந்து படிக்காத தற்கூரி அரசியல்வாதிகள் மாதிரியே இந்த மாதிரி சீப்பான ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கிட்டாரு. ஸோ நல்லா படிச்சு பயங்கர நாலேஜ் இருக்கிற அரசியல்வாதி அப்படின்னு யங்ஸ்டர்ஸுக்கு ஓரளவுக்கு அவர் மேல இருந்த பர்செப்ஷனை இப்போ அவரே உடைச்சிட்டு வந்துட்டு வராரு. அண்ட் ஆல்சோ தளபதி மேல வைக்கிற சில நியாயமான விமர்சனங்கள் கண்டிப்பா சரி செய்யப்படும். அதாவது களத்திற்கு வர மாட்டாரு, ஒன்லி அறிக்கை தான் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் சீக்கிரமா உடையும். அறிக்கை விட்டாலே அது பயங்கர ஒரு நியூஸ் ஆகுது, இப்படி எல்லாம் கதறாங்க. சோ தளபதி களத்திற்கு வராதது அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்றத கூட புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்காரு. ஓகே நண்பா, இப்போவே அரசியல் களம் பயங்கர ஹீட்டடா ஆயிடுச்சு. போக போக 2026 எலெக்ஷன் சும்மா அனல் பறக்க போகுது. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.